ஸோ உங்களோட கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்பைன் பார்த்தீங்கன்னா சர்விக்கல் ஸ்பைன் சொல்லுவோம். மொத்தம் 7 எலும்புகள் இருக்குது. அதில் C1 to C7. C1 C2க்கு நடுவில் டிஸ்க் கிடையாது. மற்ற எலும்புகளுக்கு நடுவில் டிஸ்க் இருக்கும். ஸோ டிஸ்க் அப்படின்னா ஒரு குஷன் மாதிரி. எப்படி ஒரு தலைவாணிக்கு வெளியே ஒரு கவரிங் உள்ள ஒரு பஞ்சு இருக்கிற மாதிரி டிஸ்கை மட்டும் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு ஃபுல்லாக ஒரு கவரிங் இருக்கும். உள்ளே வந்து ஜெல்லி மாதிரி ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். இந்த 7 எலும்புகளும் ஒன்றோடொன்று கனெக்ட் ஆகிருக்கும் ஒரு சின்ன ஜாயிண்ட் மூலமாக. நம்மளுடைய தண்டுவடம் ஸ்பைனல் கார்ட் அப்படின்றது மூளை பகுதியிலேருந்து இந்த எலும்புக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு டனல் மாதிரி இருக்கும். அதில் ட்ராவல் ஆகும். அண்ட் அந்த தண்டுவடத்துலேருந்து கைகளுக்கு சப்ளை பண்ணக்கூடிய அந்த நரம்புகள் வந்து அந்த எலும்புக்கு 2 சைடும் சின்ன ஒரு துளை வழியாக வெளியேறும், மரக்கிளைகள் மாதிரி. ஸோ அந்த துளை வழியாக வெளியேறுது இல்லையா, அதுதான் வந்து ஸ்பைனல் நர்வ்னு சொல்லுவோம். ஸ்லிப் டிஸ்கில் என்ன ஆகுது, அந்த டிஸ்கோட வெளியே இருக்கிற அந்த கவரிங் வீக் ஆகும்போது அது கிழிந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெல்லி லைக் ஃப்ளூயிட் வெளியே லீக் ஆகுது. கிட்டத்தட்ட தலைவாணியோட கிழிஞ்சு உள்ளேருந்து ஒரு பஞ்சு வர மாதிரி. ஸோ அந்த வெளியேறிய அந்த டிஸ்க் ஃப்ராக்மெண்ட் வந்து அந்த ஸ்பைனல் நர்வை நசுக்கும் பொழுது, அந்த துளை அடைக்கப்படும் பொழுது அவங்களுக்கு வலி ஏற்படும். அந்த வலி எங்கே ஏற்படும்னா அந்த நர்வ் எங்கெல்லாம் சப்ளை பண்ணுதோ அங்கே வலி ஏற்படும். ஸோ கழுத்து பகுதியிலிருந்து உங்கள் தோள்பட்டை, கைகள், ஃபோராம், ஃபிங்கர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த வலி இருக்கலாம். நம்னஸ், மரத்து போகிறது, இல்லை கரண்ட் அடிக்கிற மாதிரியான வலின்னு சொல்லுவாங்க.